நடிகர் விஷால் அரசியல் கட்சி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி உள்ளது. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக இருப்பதோடு தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தியாகவும் வலம் வருபவர் நடிகர் விஜய். தனது மக்கள் இயக்கத்தின் மூலம் மக்கள் நலப்பணிகளை செய்து வந்த அவர் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார். அதே வேகத்திலேயே வரும் மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலே தமது இலக்கு எனவும் தெரிவித்த விஜய், தான் ஒப்பந்தமான படத்துக்கு பிறகு இனி படங்களில் நடிக்க மாட்டேன் என அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். அரசியல் கட்சி தொடங்கியதைத் தொடர்ந்து அவருக்கு அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். இதற்கிடையே நடிகர் விஷாலும் விஜய் பாணியில் தனது ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்ற உள்ளதாகவும் அதற்கான பெயரை இன்று காலை அறிவிக்க இருப்பதாகவும் தகவல் பரவியது. மேலும் விஜயை போன்று 2026 ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ளார் என்றும் கூறப்பட்டது. அதன்படி இன்று விஷால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தான் ரசிகர் மன்றம் மூலம் எண்ணற்ற உதவிகளை செய்து வருவதாகவும் தனது தாயார் பெயரில் இயங்கும் தேவி அறக்கட்டளை மூலம் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கும் விவசாய தோழர்களுக்கும் உதவிகளை செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இயன்றதை செய்வோம், இயலாதவர்க்கே என்ற தேமுதிக வசனத்தை குறிப்பிட்டும் நன்றி மறப்பது நன்றன்று என்று திருக்குறளின் வரிகளை குறிப்பிட்டுள்ள விஷால், வரும் காலகட்டத்தில் இயற்கை வேறு ஏதேனும் முடிவெடுக்க வைத்தால் அப்போது மக்களுக்காக மக்களில் ஒருவனாக குரல் கொடுக்க தயங்க மாட்டேன் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அறிக்கையின் கடைசி வரி வரை அரசியல் குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படாதது அவரது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்துள்ளது. ஏற்கனவே இவர் கடந்த 2017 சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட முடிவெடுத்து வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் தேர்தல் ஆணையம் நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.